வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஜாப்பில் எதை பார்க்க போகிறோம்னா எப்படி வீடியோ பார்க்குறத சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போ எஸ்பிஓ ஜாப் லிங்க் டச் பண்ணி வந்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய லாகின் ஐடியும் உங்கள் ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். இப்போ நான் லாகின் சப்மிட் ஆகி உள்ளே வந்தோம்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே டாப்பில் உங்கள் பேர் காட்டும். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்டுன்னு காட்டும். டேஷ்போர்டு நிறைய ஆப்ஷன் காட்டும். டேஷ்போர்டு வீடியோ லிஸ்ட்டு அப்படின்னு காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் இருக்குல்ல வீடியோ லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ பேஜுக்கு ஃபுல்லாக வரும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் காட்டும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 வீடியோஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குற முன்னாடி என்ன பண்ணோம், அந்த 5மே டார்க் ப்ளூவில் இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்கும். புரியுதுங்களா? அதை வாட்ச் என்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அது வீடியோ ப்ளே ஆகும். இப்போ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீடியோ 2 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு வீடியோ 2 நிமிஷம், இல்லை ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம், 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம், இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மொத்தம் நீங்கள் 5 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோ முடிஞ்சிச்சா, அந்த சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா வீடியோ சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். வந்தோடனேவும் பேக் வந்துடும். பேக் வந்தோடனே இங்கே லேசாக லைட் ரெட்டாக காட்டுதா, லைட் ப்ளூவாக காட்டுதா, இந்த மாதிரி லைட் ப்ளூவாக வரும். அந்த இடத்துல நீங்கள் திருப்பி டச் பண்ணால் கூட என்ன ஆகும், ப்ளே ஆகாது. புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாகவும் பார்த்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா 5 வீடியோ பார்த்து முடிச்ச பின்னாடி நீங்கள் போய் உங்கள் டேஷ்போர்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அமௌண்ட் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டேவும் வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி டேஷ்போர்டு போய் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பட் 5 வீடியோ பார்த்ததுக்கான அமௌண்ட்டு ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சான்னு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 5 வீடியோவும் பார்த்துட்டிங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். பே அவுட் ஹிஸ்ட்ரி டச் பண்ணிங்கன்னா கீழே ஃபுல்லாகவே காட்டும். இந்த காட்டுதுங்களா? இன்றைக்கி டேட் 23. நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோவோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. அதில் 5 லிஸ்ட்டுமே காட்டும். இது நேற்று பார்த்த வீடியோ. இதெல்லாம் நேற்று பார்த்த அமௌண்ட். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் ஆனால் கூட நீங்கள் அட்மின் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. கரெக்டாக அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்னு விட்டுருங்க. லோவாக அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்னா கூட, கம்மியாக ஆட் ஆச்சுன்னா கூட அமௌண்ட்டே ஆட் ஆகலை, நான் பார்த்த விளம்பரத்துக்கு அமௌண்ட்டே ஆட் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அட்மின் டீமுக்கு ஃபோன் பண்ணி அட்மினுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நீங்களும் எஸ்பிஓ ஜாப்பில் இணைஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டு நான் பண்ணுறேன். மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you friends. Thanks for watching. Please subscribe my channel.